இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இவ்வளோ இது பண்ணி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பைத்தியக்காரனுங்க. இஷ்டத்துக்கு உட்காந்து பேசுகிறவர் வந்து அங்கே வந்து எங்களை கல்ட் கும்பல்னு பேசலாம். இங்கே பாருங்கள், என்னோடய சேனலில் ஜாலியாக வீடியோஸ் போட்டிருந்தேன். நான் ஜிம் வீடியோ அந்த எல்லா வீடியோ நிப்பாட்டிட்டு வாழ்க்கையில் பயங்கரமாக அடிப்பட்டதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு அவருக்கோசம் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற என்னை பார்த்து ஒருத்தர் கல்ட்டு கும்பல் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ கைஸ், மேக் மிஷன் இவரோட வீடியோ பார்த்து எனக்கு அது இன்னுமே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. திருத்தவும் என்னது ஒரே தேவன் தான், ஒரே தேவன் பேர் என்ன தெரியாது, பேர் தெரியாது. நான் சொன்னேன் எனக்கு பேர் தெரியாதுன்ட்டு. இல்லை என் ஃபோட்டோவை போட்டு நம்ம இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னப்பா ட்ரினிட்டி கல்ட் போதகர்கள். ஓ, எங்களை பார்த்தா அப்படி கல்ட்டு கும்பலாட்டு தெரியுதா? சரி, ஓகே, சாரோட ஃபேஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். நீங்கள் ஓகே. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்னை பற்றி பேசியிருக்காரு. நான் ட்ரினிட்டியை பற்றி தப்பாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஒரே நிமிஷம், ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் என் வீடியோ போட்டிருக்காரு, அதையும் நான் காமிச்சிடுறேன். நான் இருக்கேன்னா இது என்னோடய வீடியோ தான். இதுதான் அவர் என்னை வச்சு ட்ரினிட்டி கல்ட் போதகர் மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் நடந்துச்சு, இருக்கு நான் காட்டுறேன். இது வந்து என்னோடய சேனல் தான், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் ட்ரினிட்டியை பற்றி நான் பேசியிருக்கேன். நம்ம ஜஸ்வின் ப்ரோட்ட பேசினதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா எங்கப்பா பிளாக் இங்கே பாருங்கள், டோன்ட் ட்ரை டு ஸ்ப்ரெட் ஃபால்ஸ் டாக்டரின் அப்படின்னு போட்டிருக்குன்னா ஃபால்ஸ் டாக்டரின் ஆஃப் ட்ரினிட்டி அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரினிட்டியை பற்றி நான் ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் அந்த வீடியோ கிளிப்பை நான் டெலிட் பண்ணுற வேண்டியதாக ஆயிடுச்சு. நான் வந்து கமெண்ட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்னோடய சேனலுக்கு வர கமெண்ட் தான். அப்படியே கீழே பார்த்தா ஜஸ்வின் ப்ரோ கமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஐ வாட்ச் டில் த எண்ட் எக்ஸ்பெக்டிங் யூ டு ட்ரை சம்திங் அபவுட் ட்ரினிட்டியை பற்றி நீ சொல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த விஷயம் சொல்லியிருக்கேன். சரி, இங்கே பாருங்கள், வீடியோ கிளிப் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன் பிரதர், அதுக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ட்ரினிட்டிக்கு தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள், காட் இஸ் வேர்ட் அண்ட் இஸ் ஸ்பிரிட். நான் எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கேன். காடுங்கிற ஒரு பீயிங் இருக்கார், அவர் 3% வெளிப்படுறாரு, காட் த ஃபாதர், காட் த சன், த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோ அதுக்காக இருந்துட்டு போகட்டும். இவ்வளோ விஷயங்களை நான் பேசி இது பண்ணி போட்டிருக்கும் போது இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. ட்ரினிட்டி இதை பற்றி நான் என்னென்னு போட்டிருக்காரு, இருங்க அந்த இது காட்டுறேன். கல்ட் போதகர்கள். ஏன்னா எங்களை பார்த்து நான் கல்ட் போதகர்களாட்டு தெரியுதா? இப்போ பார்க்கலாமா கல்ட் போதகர் யார், தப்பான டீச்சிங்ஸை யார் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. பாருங்கள், நான் வந்து என்னோடய வார்த்தைகளால் எதுவுமே நான் பொய் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் சொன்னால் சில விஷயமே பொய்யா இருக்குன்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். கூகுளில் போய் பார்க்குறோம், ஜீசஸ் வந்து ஹைப்போஸ்டேட்டிக் யூனியான்னு கேட்கும் போது ஆமான்னு என்ன, அப்போ ஜீசஸ் இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்லி காட் அண்ட் கம்ப்ளீட்லி ஹியூமன். ஓகே, சரி, ஓகே, இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரினிட்டி என்ன நம்ம இதிலே பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்குதா, பிதாவானவர், குமாரனன், பரிசுத்தாவியர் 3 பேர்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து நானே கிரியேட் பண்ணதான். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தா பைபிள் வர்ஸ்மே நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ பிதாவானவருடைய வார்த்தை தான் நம்ம பூமிக்கு மாமிசமாக வர்றாரு. ஸோ அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஓகே, ஸோ அதே மாதிரி பிதாவானவருடைய ஆவி தான் நமக்கு கைட் பண்ண அனுப்புகிறாரு. அவங்க தான் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, ஸோ இப்படித்தான் நமக்கு வந்து ட்ரினிட்டி இருக்குது. ஒரே ஒரு கடவுள் தான், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி. இதுதான் பார்த்தா காட் இஸ் வேர்ட். அந்த வேர்டு தான் பார்த்தா நம்ம குமாரனானவர் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு நம்ம இயேசு கிறிஸ்து அண்ட் காட் இஸ் ஸ்பிரிட், அவர் தான் பார்த்தா நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரினிட்டி, ஒரே ஒரு கடவுள் தான், அவருடைய ஆவி, அவருடைய வார்த்தை. ஓகே, இவ்வளோ தான் விஷயமே. ஸோ அதனால தான் ஜீசஸை வந்து ஹைப்போஸ்டேட்டிக் யூனியன் சொல்கிறோம், கம்ப்ளீட்லி காட், கம்ப்ளீட்லி ஹியூமன் சொல்கிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை நம்ம கடவுளாக பார்க்காம யாராக பார்க்க முடியும்? கடவுளாக தானே பார்க்க முடியும். அதே மாதிரி கடவுளுடைய ஆவியை நம்ம கடவுளாக பார்க்காம யாராக பார்க்க முடியும்? கடவுளாக தான் பார்க்க முடியும். அதனால தான் ட்ரினிட்டியில் இப்படி ட்ரையாங்கிளாட்ட போடுவாங்க, காட் 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 பட் நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டுன்னு வரும். ஓகேயா? ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டுமே க்ரியேட் பண்ணேன் மக்களே. சிம்பிளாக தான் இருக்கும், எக்ஸ்பிளைனிங் ட்ரினிட்டி அப்படின்ட்டு போட்டு. இங்கே பாருங்கள், ட்ரினிட்டி பற்றி நான் அந்த பிக்சர் அப்போ காமிச்சினால அந்த விஷயம் இருக்குது. கீழே பார்த்தா நம்ம யோவான்லேருந்து வந்திருக்கோம். இந்த பிகினிங் வாஸ் அ வேர்ட், த வேர்ட் வாஸ் வித் காட், த வேர்ட் வாஸ் காட். அந்த வேர்ட் யார்? இதோ அடடா ரொம்ப மேலே போயிடுச்சு, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் தான். சரியா? அதனால தான் ஜீசஸ் வந்து விஷயம் சொல்லுவார், whoever has seen me seen the father, என்னை பார்க்கிறவன் பிதாவையும் பார்க்கின்றான் அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து நம்ம யோவான் 14:9 பார்த்தோம்னா தெரியும். இப்போ நம்ம ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இருங்க அதுக்கு இங்கே ஒரு வசனம் இருக்குங்க பாருங்கள், ஈவன் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். உண்மையாக ஒரே ஒருத்தர் இருக்க முடியும்னா கடவுள் யாரும் கிடையாது, அவருடைய ஆவியை தான் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஸ்பிரிட் என்ன முடியுமா, யாராலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க கூட இருக்காங்களேன்னு தெரியாது, ஏன்னா இங்கே வந்து அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அண்ட் வந்து அவர் நமக்குள்ளே இருப்பார், நம்ம கூடவே இருப்பார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டிட்டிலியன் வந்து ட்ரினிட்டியை கிரியேட் பண்ணிட்டார், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, ஜீசஸில் அதை ஃபாலோவே பண்ண கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்து அகெயின் கூகுளில் தான் மக்களை தேடி பார்த்துருக்கேன். நல்லா பாருங்கள், இந்த ஒரு விஷயம் வரும், நான் அதை காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க.
ஜீசஸோட சீசர்கள் தான் நம்ம அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரினிட்டேரியன் ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெய்த்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ இந்த டிர்ட்டூலியன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? டிர்ட்டூலியன் டிட் நாட் இன்வென்ட் த கான்செப்ட். ட்ரினிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்டை அவர் வந்து புதுசாக ஒன்று இன்வென்ட் பண்ண கிடையாது. சிம்பிளி காயின் த லத்தீன் வேர்ட். பாருங்க, ட்ரினிட்டியஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் அது கொடுத்துருக்காரு தவிர அவர் புதுசாக ட்ரினிட்டி அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்ணவே கிடையாது. ஸோ சீசர்கள் ஃபாலோ பண்ண ட்ரினிட்டி நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ட்ரினிட்டியே கிடையாது, எல்லாரும் பொய் சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. இவர் கல்ட்டு கும்பலை சேர்ந்தவரா இல்லை கடவுளுடைய வார்த்தையை உட்காந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனே நான் வந்து கல்ட்டு கும்பலை சேர்ந்தவனா? எப்படி இவருக்கு இவ்வளோ தான் பேச மனசு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க அப்படின்னா பேசினா உண்மையாக பேசணும். நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி வச்சு நான் காமிச்சு பேசிகிட்டு இருக்கேன். இப்படி ஒரு ஆள் பேச முடியுமா? இதில் மேலே ஒரு பேனர் ஒன்று போட்டிருப்பாரு, இங்கே பாருங்கள். இயேசு கிறிஸ்து சாட்டே வேணுமா, ஊழிய வியாபாரம். அப்புறம் இங்கே ஒன்று போட்டிருக்காரு, என்னப்பா அது? வியாபாரத்தை எதிர்க்கும் வேதத்தை வைத்தே வியாபாரம். இந்த வியாபாரம் இப்போ யாருங்க பண்ணிருக்கா? நான் என்ன வியூஸ்க்கோசரமாக உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் யூடியூப்பில்? இங்கே பாருங்கள், என்னோடய சேனலில் ஜாலியாக வீடியோஸ் போட்டிருந்தேன் நான். ஜிம் வீடியோ, அந்த எல்லா வீடியோ நிப்பாட்டிட்டு வாழ்க்கையில் பயங்கரமாக அடிப்பட்டதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு அவருக்கோசம் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற என்னை பார்த்து ஒருத்தர் கல்ட்டு கும்பல் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? இது எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரில கைஸ். தயவுசெய்து யாராச்சும் ட்ரினிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்காங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் டீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களே ஒரு தப்பான புரிதலாக இருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கூகுளில் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட பைபிள் கிடையாது. அதே மாதிரி ட்ரினிட்டி அப்படிங்கிற கான்செப்டை இங்கே பாருங்கள். ஒரே நிமிஷம் அகைன் அவரோட வீடியோ கிட்ட நான் போயிடுறேன். ட்ரினிட்டி இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? கிட்டத்தட்ட 28 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நான் இங்கே எவ்வளோ நேரம் பேசுங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே கூட வந்திருக்காது. அவ்வளோதாங்க. ட்ரினிட்டி ஆக்சுவல் விஷயம் இருக்குது. இவருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா சும்மா இஷ்டத்துக்கு ஃபோட்டோ போட்டு ட்ரினிட்டி கல்ட்டு போதகள்னு பேசுவார் அவர். ஸோ இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கிறிஸ்துவனாக இருந்துட்டு இவ்வளோ விஷயம் தப்பாக பேசக்கூடாதுல்ல. இப்போ நாங்கள் என்ன வீடியோ போட்டு வியாபாரமாக பண்ணிகிட்ருக்கோம். இவர் வந்து வியூஸ்க்கோசரம் தப்பாக பேசுகிறாரு என்னன்னு தெரியல. ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் இல்லாமல் எப்படிங்க நாங்கள் வந்து வீடியோவில் வந்து பேச முடியும்? கடவுளுடைய வார்த்தையை பற்றி தப்பாக நாங்கள் பேசவே கூடாது. அவ்வளோ வாழ்க்கையில் அடிபட்டு கடவுளை யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற போது அதுக்கோசரம் உண்மையாக இருக்கணும், அவருக்கோசரம் நிற்கும் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தா அசால்ட்டாக போடுறாரு ட்ரினிட்டி கல்ட்டு போதர்கள் அப்படின்ட்டு. இப்போ அகைன் சில அறிவாளிகள் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, ட்ரினிட்டி அப்படிங்கிற அந்த கடவுளுடைய பேரை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. நல்லா பார்த்துக்குங்க, கடவுளுடைய பேர் யாவே. யாவேஸ் வேர்டு தான் நமக்கு ஜீசஸ் கிரைஸ்ட். யாவே அவர்களுடைய ஸ்பிரிட் தான் நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டாக வராங்க. ஓகே, கடவுளுடைய பேர் யாவே தான். டவுட்டாக இருந்தால் ட்ரினிட்டியில் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லி கூகுளில் கூட கேட்டு பாருங்கள். யாவேஸ் வேர்ட் அண்ட் யாவே ஸ்பிரிட். ஸோ தீஸ் ஆர் நவுன் எஸ் ட்ரினிட்டி அண்ட் கிறிஸ்டியானிட்டி. எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்கள். எஸ், கிறிஸ்டியன் தியாலஜியில் இதுதான் உண்மையும் கூட. இதேமாதிரி நல்லா பாருங்கள், ஜீசஸோட சீசர்கள் இருக்காங்களா அவங்களே வந்து விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு வருது. நான் மேலே காமிச்சுருந்துறேன். ட்ரினிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் கேட்டிருக்கேன். கேட்டதுக்கப்புறம் ஜீசஸோட சீசர்கள் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இந்த டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு வருது. அவங்களுக்கு ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி அந்த பேர் மட்டும்தான் வைக்கல, பட் அவங்க ஃபாலோ பண்ணது இந்த கான்செப்ட் தான். ஓகேயா? கிறிஸ்டியானிட்டி பற்றியும் தப்பு சில விஷயம் சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம என்ன சொல்லலாம் இதுங்க? ப்ரைஸ் லார்ட் பிரதர், உங்களோட யூடியூப் வீடியோ கீழே அந்த கமெண்ட் பண்ணியிருந்தோம்ல, அது நாங்கள் தான். ஆக்சுவலாக வி ஆர் குரூப் ஆஃப் 4, பட் லைக் நான் அவங்க கூட அந்த 1v1 தான் இருக்கும் டிபேட். 2 பிளாட்ஃபார்ம்லேயும் வச்சுக்கலாம். என்ன டாபிக் அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இதுக்கு முதல்ல 2 செக்ஷன் நம்ம வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ட்ரினிட்டியை டினை பண்ணுறதுக்கு முன்னாடி I just want to know if you are an actual Christian. ஏன்னா Trinity if you deny, you are not a Christian, first of all. ஸோ அப்படி இருக்கும்போது do you have any rights to the Christian scriptures? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருக்கும். செகண்ட் வந்து we can go to Trinity. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய ப்ரெமிஸை என்னென்னா, you do not have the right to using Christian scriptures அப்படின்றதுக்கு தான். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் அதை படிக்கக்கூடாது, அப்படி கிடையாது. நீங்கள் உங்களால் ஒரு கிறிஸ்டியனை சொல்லிக்க முடியாது அப்படின்றதோட பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் வில் கிராஸ் செக் ஹிஸ்டாரிக்லி டூ. இதை முடிச்சுட்டு obviously we can go into Trinity. Bring your objections. We can have a healthy debate.